நல்வாழ்த்துக்கள். நமது உடம்பானது இருவகையான ஆற்றலால நிறைய நிரப்பப்பட்டிருக்கு. என்னென்ன ஆற்றல்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சந்திரனுடைய ஆற்றல், இன்னொன்று சூரியனுடைய ஆற்றல். இது மட்டும் இல்லாம நம்முடைய பூமியுடைய சக்தி, ஆகாயத்தோட சக்தி, வாயுவோட சக்தி, இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம உடம்பு இயங்கிட்டு இருக்கு. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம உடம்புல முக்கியமா நம்ம சொல்றது மனம், அதுக்கடுத்து உடம்போட இயக்கம். இந்த உடம்போட இயக்கம் அப்படிங்கிறது நாடி, 2 நாடி சொல்லுவோம், இடகல நாடி, பிங்கள நாடி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான நாடிகள். அப்புறம் சுழிமணி இருக்கு, பிரம்ம நாடி எல்லாம் இருக்கு. இதுல இந்த இடகலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது சந்திரனோட சேர்ந்தது, பிங்கள அப்படிங்கிறது சூரியனோட சேர்ந்தது. சூரிய ஆற்றல் நம்ம உடம்புல எல்லா விதமான இயக்கங்களையும் சக்கரங்களையும் இயக்க உதவுது. இந்த சந்திரக்கலை அப்படின்னு சொல்ற ஆற்றல் பாத்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்டது, நம்மளுடைய மனம் சம்பந்தப்பட்டது. நம்ம உடம்பு பிளெக்சிபிளாக இருக்க, எல்லா செல்களும் உயிரோடு இருக்க, அது மட்டும் இல்லாம மனம் எந்த ஒரு கண்டிஷன்லயுமே நிலை குலையாம நல்லா இருக்கிறதுக்கு, நம்மளுடைய மெமரி, நம்மளுடைய அதாவது நம்மளுடைய திங்கிங், அட்வான்ஸா நம்ம யோசிக்கிறது, சிந்தனை பண்றது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த நீரோட சக்தி, அதாவது சந்திரனோட சக்தி நமக்கு தேவைப்படுது. ஏன்னா சந்திரன் தான் பூமியில் உள்ள நீரையுமே சேர்த்து மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல உள்ள நீரோட்டத்தையுமே சந்திரன் தான் மெயின்டைன் பண்ணுது. அப்போ அந்த நமஸ்காரம் அப்படின்னு நீங்க சொல்ல போறப்போ இங்க என்னன்னாக்க சந்திரனும் நம்ம தியானிச்சு பண்றது, அதாவது சந்திரனுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதுல அந்த இயக்கத்துல நம்ம உடம்ப ஆக்டிவேட் பண்றது, அதுக்கு பேர் தான் சந்திர நமஸ்காரம். சந்திர நமஸ்காரங்கிறது ஒரு அழகான பயிற்சி. அதை நம்ம பொதுவா மாலையில தான் பண்ணணும். ஏன்னா சூரிய நமஸ்காரம் எப்படி நம்ம காலையில பண்றோமோ அதே மாதிரி ஒவ்வொரு மாலையிலையும் பண்ணக்கூடியதுதான் சந்திர நமஸ்காரம். அது நம்ம உடம்புல நம்ம சொன்ன பயன்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய விந்தணுக்களும் இந்த பயிற்சியில கெட்டிப்படும். இந்த பயிற்சி செய்யறப்போ நம்ம மேற்கு நோக்கி பண்ணா ரொம்ப நல்லது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.